எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கான மெயின் காரணமே வந்து அவர் ரொம்ப எளிமையானவர் தான். இப்ப நீங்க கேட்டதுக்கு காரணமே எங்க பார்த்தாலும் கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, சில விழாக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் கொண்டாடுவாங்க. சில விழாக்கள் ஆனா இதுல எந்த பேதமுமே இல்லாம கொண்டாடப்படக்கூடிய ஒரு எல்லாருமே உற்சாகத்தோட, இது எங்க வீட்டு ஃபங்ஷன், எங்க வீட்டு ஃபங்ஷன்ற மாரி கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்தி. இப்ப நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க, விநாயகருக்கு அந்த பேர் இருக்கு, இந்த பேர் இருக்கு எல்லாம் சொன்னீங்க. இப்போ விநாயகர்ன்னு சொன்ன உடனேயே, வீணாக்க நிகர் இல்லாத, நாயகன்னா தலைவன். ஓ! தனக்கு நிகர் இல்லாத தலைவன்னு புரிஞ்சிடுது. ஏகதந்தன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கொம்பு இருக்கிறவர். அதாவது ஒரு தந்தம் இருக்கிறவன் புரிஞ்சுது. ம். கஜானனன் சொல்லிட்ட உடனே அவரு யானை முகத்தவன்னு சொல்லிருது. ஆனா பிள்ளையார் அப்படின்னு சொன்னா மட்டும் அதுக்கு காரணமே புரியாது. ம். ஆனா பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்ன்ற பேர் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆமா. அந்த பேர் ஏன் பிடிச்சிருக்கு? இதுக்கான காரணம் வந்து நானே சொல்றத காட்டிலும் மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர். அவரோட ம். பெரிய ஆத்தென்டிகேட்டர் யாருமே இல்ல. அவர் சொல்லியிருக்கார். ம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல பார்க்க பார்க்க யாருக்குமே சலிக்காத, யாருக்குமே திகட்டாத, எல்லாருமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 4 இருக்கு. ம். அதுல 1 கடல், இன்னொன்னு யானை, ஓகே. இன்னொன்னு குழந்தை, ம். இன்னொன்னு நிலா. ம். இந்த 4யுமே பிடிக்கும். இந்த 4மே பிள்ளையார்கிட்ட இருக்கு.